அவரை குத்துனவர்கள் கண்டு புலம்புவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா என்னதுக்கு புலம்பி பயப்படுறாங்க? தாங்கள் குத்துனதை நினைச்சு மனம் வருந்தியோ இல்ல, அவர் எப்படி தாங்களை அழிக்க போறாருன்ற பயத்துல நடுங்கிறாங்க. அப்ப நியாய சபையில சனகரி சங்கத்துல விசாரணை நடந்து கொண்டிருக்குது. அவர் தான் கடவுள் தான், கடவுளுடைய குமாரன் தான், தான் தான் அந்த மெசியா என்றதை அவர் மறுதளிக்கணும். அவர் அதை இல்லை என்று சொல்லிட்டா அதை விட்டுடுவினார். ஆனா அவர் ஏன் அதை மறுதளிக்கணும்? அவர் சொன்னார், நான் தான் அவர், நான் தான் அவர். அப்ப உன்னை இப்படி எல்லாம் சொல்லப்படுது, நீ என்ன கட்டுவியா கொள்ளுவியா இதாங்க. அவர் ஒன்றுமே கதை கேட்கல, அவர் ஒன்றுமே கதை கேட்கல. பிரதான ஆசாரியன் தான். இப்ப அவர் நோக்கி, இப்ப உன்னை நான் ஆணையிட கேட்கிறேன். ஆணையிடுதல் எத்தனையாவது கட்டளைக்குள்ள வருகிறது? 10 கற்பனையில 3ஆம் கற்பனைக்குள்ள வருது. இப்ப அவர் சத்தியம் பண்ணி சொன்னார், அதுக்கு இயேசு, நீ சொன்னபடிதான் நான் சத்தியமா சொல்றேன், ஆனா கவனிங்க என்று அவர் சொல்ற அன்றியம். ஆனா நோட் த பாயிண்ட், மனுஷகுமாரன் சர்வவல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இனிமே காண்பீங்கள் நீங்கள். ஏடா இதோட முடிஞ்சது விஷயம், இனி இனிமேல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுறேன். அந்த பிரதான ஆசாரியர் உட்பட அந்த நியாய விசாரணையில் இருந்த ஜட்ஜஸையும் ஆக்கிரமிப்பதையும் நீங்க உங்களுக்கு சொல்ற. அப்ப மனுஷகுமாரன் வானத்தின் மேகங்கள் மேல் வாரத பிரதான ஆசாரியனும் அந்த சனவிசங்களை இந்தியாக்களும் பார்ப்பாங்க. இது ஏற்கனவே நாம நிரூபிச்ச விஷயம். அதனால மேகங்கள்ல வர்ற இந்த விஷயத்தை பிரதான ஆசாரியனும் கண்ட. பிரதான ஆசாரியன் வாழைக்குள்ள பார்க்கலாம். அவர் என்ன கல்லறையில் இருந்து பார்த்தவரோ அல்லது அபிசுவாசிய சொல்ற மாதிரி நான் மரிச்சாப்புறம் இதை பார்ப்பேன் என்று சொல்ற மாதிரி அந்த ஒரு உருவகத்தில் இங்க கதைக்கிறாரோ அதெல்லாம் நான் சென்ஸ். மனுஷகுமாரன் அப்படி மிருகத்துல வாரது ஜதார்த்தமோ அதே மாதிரி அவர் மிருகத்துல வாரத பார்க்கறதும் இந்த கண்களை பார்க்கறதும் ஜதார்த்தம். அதுல பிரதானாசாரியனுக்கு சொல்லேக்கல அவன் உயிரோடு இருப்பான் என்றுதான் இயேசு சொல்லுறேன். ஞான் வரைக்க நீ இருப்ப, நீ பார்ப்ப, நான் பிதாவின் வலது வருஷத்துல இருக்கிறதையும் மிருகங்கள்ல வர்றதையும் அப்பதையும் நான் பண்ற இந்த சத்தியம் எவ்வளவு உண்மை என்று. நான் தான் மனுஷகுமார், நான் தான் இந்த மெசியா. அப்ப இயேசு கிறிஸ்து தான் திருப்பி வர்றத பிரதானாசாரியர் பாப்பார்ன்றத நியாய தீர்ப்பிலே அவர் சத்தியம் பண்ணி சொல்ற, அதை அவர் கண்ணால பாப்பார் என்று சொல்ற. அப்ப இயேசு கிறிஸ்து திருப்பி வானத்தில் அவற்றை அடையாளம் மிருகங்களோட வர்றது மத்த 24 கதை கேட்கல. அந்த சந்தர்ப்பத்தை பிரதானாசாரியன் பார்க்க இல்லையேண்டா எந்த பிரதானாசாரியன் பாப்பார் என்று இயேசு அதை சொல்லுறேன். எவ்வளவு ஒரு விழல் கதை அப்படி அதை நாம் யோசிக்கிறது சரியான போல. அயல பிரதானாசாரியன் இயேசு வந்ததை பார்த்தவன், அவர் தந்த பவர் என்னன்னு அவனுக்கு காட்டினார். அதுல நியாய தீர்ப்புல விசாரிச்ச பெஞ்சுக்கு அவர் காட்டினார் தான் யாரு. அதுதான் அப்போ சொல்ற, அவரை குத்தினவர்கள் அவளை பார்த்து புலம்புவார். நீங்களா குத்தினீங்களா அவரை பார்த்து புலம்பு எழுப்ப அவர் வர்றது. அப்ப இந்த சூழ்நிலைகளை நாம் விளங்கிக் கொள்றோம். இயேசு கிறிஸ்து பிரதானாசாரியன் என்ற தலைமுறையிலே அவர் வந்தார். கடைசி ப்ரூஃப் ஜோவான்ல நாம பார்த்தோம். அப்போகலிப்சிஸ் 9:6 6ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும். அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிற இடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழிவாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களைப் போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரமானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பாற வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்பதே கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் இந்த வேத பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்து 5வது முத்திரையை உடைக்கிறதை அப்போஸ்தலன் ஜோவான் அவர் கண்டார். அந்த 5வது முத்திரை உடைத்த பொழுது தேவ வசனத்தின் நிமித்தமும் அந்த வசனத்துக்காக தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள் உடைய ஆத்துமாக்களையும் அந்த ஆத்துமாக்கள் நின்ற இடத்தையும் அந்த ஆத்துமாக்கள் சொன்ன விஷயத்தையும் அவர் கேட்டார்.
அந்த ஆத்துமாக்கள் கதைச்ச கேட்ட கேள்விக்கு கொடுக்கப்பட்ட பதிலும் கொடுக்கப்பட்ட செயலும் எங்களுக்கு அந்த இடத்துல சொல்லப்படுது. இப்ப தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்ட ஆத்துமாக்கள் குறிப்பாக 6ஆம் முத்திரை காற்றவடியால 5ஆம் முத்திரை காற்றவடியால அந்த முத்திரை எப்பயுமே வரலாற்று காலத்துல நடந்த சம்பவங்களோட அல்லது வரலாற்று கால சம்பவங்களோட அது உடைக்கப்பட்டு காட்டப்பட்டு கொண்டு இருக்குது. அப்படிதான் 1ஆம் முத்திரையிலிருந்து 4ஆம் முத்திரை வரைக்கும் நாங்கள் பார்த்தனாங்க. 5ஆம் முத்திரையும் அது குறிப்பிட்ட ஒரு கால பகுதியோடு சம்பந்தப்பட்டதுதான் அந்த கொல்லப்பட்ட ஆத்துமாக்களும் அந்த ஆத்துமாக்களினுடைய சித்த சாட்சி மரணங்கள். அப்ப எங்களோட கேள்வி அந்த காலம் எந்த காலம் அப்ப குறிப்பிட்ட அந்த ஆத்துமாக்களுடைய சாட்சி கொடுத்த காலமும் கொல்லப்பட்ட காலம் என்றது. அப்ப அதை நாங்கள் இயேசு கிறிஸ்து தான் இந்த பூமியில வாழ்ந்து ஊழியம் செய்த பொழுது அவர் அந்த காலம் எப்ப வரும், அந்த காலம் எப்ப என்றதை அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதில் நாங்கள் இதுக்கு முன்னுக்கு ஒவ்வொரு அந்த ஆணை உடைக்கப்படுகிற அல்லது முத்திரை உடைக்கப்படுகிற நாங்கள் காசைத்தான் செக் பண்ணினாங்க. இப்ப இதுல நாம கிறிஸ்துவின் வசனத்தின் நிமித்தம் அவருக்கான சாட்சி நிமித்தமும் கொல்லப்படுறபடியால் நேரடியா கிறிஸ்து அதை பற்றி ஏதாவது சொல்லி இருக்கிறாரான்னு அவற்ற சான்றுகளை நாங்கள் பார்க்க வலிக்கிட்டு நாங்கள் இதுக்கு நாணயத்தை பார்க்க இல்லை. அப்ப கிறிஸ்து கொடுத்திருக்கிற சான்றுகள் எங்களுக்கு மத்திய 24ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி அவர் கதைக்கிறார். மாற்கு 13ஆம் அதிகாரத்தில் அவர் அதை கதைக்கிறார். லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் அவர் அதை கதைக்கிறார். அதுல 3 சாட்சிகள் இருக்குது. மத்தேயு, மாற்கு, லூக்கா 3 சாட்சிகள். அதை தனித்தனியாக அவர்கள் அதுக்கான சாட்சியை கிறிஸ்து அதை பற்றி எந்த காலம் என்றதை அவர் சொன்னதை பற்றி சொல்லியிருக்கிறார். அப்ப நாங்கள் மத்தேயுவை தொடங்கினாங்க. மத்தேயுவினுடைய அந்த சுவிசேஷத்தில் அந்த காலத்தை குறித்து இயேசு கிறிஸ்து கதை கேட்கல. அந்த காலத்தை அவர் சொல்றது முன்னுக்கு அந்த அதனுடைய சூழமைவை நாங்கள் விளங்கி கொண்ட நாங்கள். அப்ப அந்த சூழமைவு அது ஏறக்குறைய 23 பிறகு 22 21 இப்படி குறிப்பிட்ட அந்த 3 அதிகாரத்தை முன்னுக்கு அந்த சூழமைவு தொடங்கி இருந்தது. அந்த சூழமைவு என்னென்று விளங்கி கொண்ட நாமல். அப்ப அதுக்குள்ள அந்த ஆத்துமாக்கள் கிறிஸ்துவனுடைய சாட்சி கொடுத்து அவர்கள் சாக்கொல்லப்படுவீனம் என்றதை கிறிஸ்து சொன்னார். அதுக்கு பிறகு அந்த கொல்லப்பட்ட ஆத்துமாக்களுக்கு பழி தீர்க்கிறதுக்காக கிறிஸ்து அருவருப்பான பாழாக்க அந்த கொண்டை ஆக்களுக்கு மேல கொண்டு வருவார் என்று சொல்றதையும் நாங்கள் விளங்கி கொண்ட நாங்கள். அப்ப எங்களுக்கு அதுக்கு பிறகு இருந்த கேள்வி, சரி அதை எப்ப என்றதான் அந்த கேள்வி. எப்ப வென் அந்த எப்ப என்ற கேள்வி எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை விட சொன்னார். தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தலைமுறையில அது நடக்கும் என்று. தான் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த தலைமுறையிலே தான் அது நடக்கும். தான் வாழ்கிற தலைமுறை கிறிஸ்துவுக்கு தெரியும். அவரான் அதை ஏற்கனவே தன்னுடைய தாசனாகிய மோசையினூடாக அவர் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார். 70 வருஷம் மிஞ்சினா 80 வருஷம் அதான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை என்று. அப்ப அந்த தலைமுறை என்ற அந்த சொல்லு கதை கேட்கல. அப்ப 70 வருஷம் மிஞ்சினா 80 வருஷம் தான் அந்த காலம். கிறிஸ்து அவர் தன்னுடைய 33 வயதுல செத்துட்டார். மரிச்சு உயிரோடு எழும்பி அவர் பரலோகத்துக்கு போனவர். அதில் அவருடைய 33 வருஷ வாழ்க்கை முடிஞ்சதுண்டா அந்த 70 அல்லது 80 வருஷத்துக்கு இன்னும் ஏறக்குறைய 40 வருஷம் நமக்கு இருக்கு. ஆகையால தன்னுடைய தான் வாழ்ந்த அந்த தலைமுறையில இந்த தலைமுறையின் மீது வரும். நம்முடைய தமிழ் பைபிள்ல டிரான்ஸ்லேஷன் இந்த சந்ததி மீது வரும் என்று டிரான்ஸ்லேட் பண்ணிடுறேன். சந்ததி என்ற சொல்ல விட தலைமுறை என்ற தமிழ் சொல்லுதான் கூட பொருத்தம். என்ற சந்ததி எத்தனை தலைமுறையும் அது கொண்டிருக்கலாம். ஆனா தலைமுறை என்றது அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாழுற
அந்த சந்ததியை தான் சொல்லுது. குறிப்பிட்ட ஒரு தலைமுறையில வாழ்ற ஒரு சந்ததியை தான் சொல்லு. தலைமுறை குறிப்பிட்ட ஒரு காலத்துல வாழ்ற ஒரு சந்ததியை சொல்லு. ஆனா பொதுவாக பைபிளை தமிழ் பைபிளை வாசிச்சா நமக்கு தெரியும் சந்ததி என்றது பொதுவாக நாம சொல்ற இந்த அர்த்தத்துல பைபிள்ல தமிழ் பைபிள பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனா சந்ததி என்ற சொல்ல தனிச்செடுத்த டிக்ஷனரி எல்லாம் தேடினோம்னா அது பிழையான அர்த்தத்தை எங்களுக்கு தர தொடங்கும். அதுல நிறைய பேர் அப்படியான ஒரு பைபிள் என்ன அர்த்தம் கொடுக்குதுன்றதை யோசிக்காம அதுக்கு லிப்கோ தமிழ் ஆங்கில டிக்ஷனரி அல்லது ஆக்ஸ்போர்டு கேம்பிரிட்ஜ் இங்கிலீஷ் டிக்ஷனரி அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குதுன்றதை அவங்க பைபிளுடைய அந்த சொல்லினுடைய அர்த்தத்தை புரிகிறதுக்கு அவர்கள் உலகத்து மனுஷரால் ஏற்படுத்தப்பட்டிருக்கிற அகராதிகளுக்கு தங்களுடைய கவனத்தை செலுத்தினது. அப்படி செலுத்தினதால அவர்கள் படுபடியான விளக்கங்களுக்கும் வேதத்தினுடைய ஒட்டுமொத்த போதனைக்கும் முரணான விளக்கங்களுக்கும் வந்து சேர்ந்துருச்சு. அதனால நாங்கள் எப்பயுமே சொல்றாங்க பைபிள் இட்ஸ் ஆன் டிக்ஷனரி. வேதம் தனக்குத்தானே அது அகராதியா இருக்குது. அது எங்களுடைய முற்பிதாக்கள் சொன்ன மாதிரி அந்த பிரின்சிபல் வேதம் தன்னைத்தானே விளங்கப்படுத்துவார். அதுல வேதத்துல அந்த சொல்லு எங்க இருக்குது, அப்படிப்பட்ட சொல்லுகள் எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதான் நாம ஃபர்ஸ்ட் திங்க் முதல் விஷயமா நாம செக் பண்ண வேணும். பைபிள்ல வேறொரு இடத்துல அந்த சொல்லு இல்லை என்றால்தான் நாம அதுக்கு பிறகு அப்ப அதை ஏன் அப்படி அந்த சொல்லு எந்த சூழ்நிலையில பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது அடுத்தது நாம செக் பண்ணுவோம். கான்டெக்ஸ்ட் என்ற எங்களுக்கு தெரியும். அந்த சொல்ல நாம நம்ம டிக்ஷனரியில பார்க்க போனா கட்டாயம் ஒன்றுக்கு மேற்பட்ட அர்த்தங்கள் டிக்ஷனரி கொடுக்க தொடங்கும். அப்ப அந்த அர்த்தங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அந்த குறிப்பிட்ட சொல்லுக்கு அந்த பகுதியில் நாம போடவே இல்லாது. அப்ப கான்டெக்ஸ்ட் தான் திருப்பி தீர்மானிக்கும், சூழமா தீர்மானிக்கும் இதுல எது சரியான அர்த்தம் என்றது. ஆனா ஆண்டவர் எங்களை அப்படி நட்டாற்றில விட்டு இல்ல, ஜோடி இல்லாம பொதுவாக அவர் ஒரு வசனத்தையும் அவர் எழுத இல்லை. அதனால வேத வாக்கியங்கள் கட்டாயம் அது அதோட சம்பந்தப்பட்ட ஒரு வசனமாவது ஆக குறைஞ்சது அதுக்கு இருக்கும். இன்னொரு இடத்துல அர்த்தத்தை நாம தீர்மானிக்க ஏசாயா இல்ல எங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் அவருடைய ஆவி எழுதின அந்த வார்த்தை ஜோடி இல்லாமல் இருக்காது. அதனால ஒரு சொல்லோட ஆண்டவர் வசன பைபிள தனிய முடிக்கிறவர் இல்லை. அந்த சொல் இல்லாட்டியும் அந்த குறிப்பிட்ட சம்பவத்தை தொடர்பான அந்த சம்பவம் அல்லது அதுக்குடைய அந்த சேரத்தை வேறொரு பகுதியில அவர் திருப்ப அதை காட்டியிருந்தார். அப்ப நாம கட்டாயம் நாம உலகத்து டிக்ஷனரிகளுக்கு பைபிள் சொல்லுகளுக்கான விளக்கம் தேட போக வேண்டிய அவசியம் வராது. அதுதான் பைபிள் தரவா நாம அந்த சொல்ல நாம எங்க விழுந்திருக்கான்னு தெரிஞ்சிருக்க வேணும். ஏன்னா மத்தேயு 4:4 சொல்ற மாதிரி அவர் தேவனுடைய வாயிலிருந்து வந்த ஒவ்வொரு சொல்லும் அதுல சொல்லு ஒவ்வொன்றும் கெட்ட வாயிலிருந்து வந்து அதுல அந்த சொல்லுகள் நமக்கு தெரிய வரும். என்றாதான் அதை அர்த்தத்தை விளங்கிக் கொள்ளலாம். அதுல எங்களுக்கு இந்த சொல்லு கிரீக்லையும் வரும், ஹீப்ருலையும் எங்களுக்கு இருக்குது. பழைய புதிய ஏற்பாடுகளான 66 புத்தகத்தில் இருக்கிற அந்த சொல்லு இருந்தா சரி. அதுல ஒரு சந்ததி வருகிறது, மறு சந்ததி, ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. அப்ப ஒரு சந்ததி வருது, ஒரு சந்ததி போகுதுன்றேக்கல எங்களுக்கு தெரியும். அப்ப சந்ததி என்றது குறிப்பிட்ட ஒரு காலத்துல வாழ்ந்த ஆக்களத்தான் சொல்லுதே தவிர காலம் எதென்று தெரியாம ஏதோ எப்பயோ வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆக்களை பற்றி ஆண்டவர் சந்ததி என்ற சொல்ல வேதத்துல பயன்படுத்த இல்லை என்று பிரசங்கி நமக்கு வாசிச்சிருந்தா தெரியும். ஒரு சந்ததி வருது, மறு சந்ததி போகுது. அப்படி இந்த சந்ததி என்ற தமிழ் சொல்ல அதை டிரான்ஸ்லேட் பண்ணின மிஷனரிமார் அவர்கள் ஒப்பீட்டளவில் லேசில பிளவிடாத விதத்தில் அதையும் கொண்டு வந்து நாம பைபிளை ஒப்பிட்டு பார்த்து அந்த அர்த்தத்தை விளங்கிக் கொள்ள முனைவோம் என்றதை அவங்க யோசிச்சிருந்தவங்க. ஏன்னா பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணின அந்த மிஷனரிமார்கள் பொதுவாக ரிஃபார்ம் டாக்கெல்லாம் அதை செய்தல். அத தமிழில முதலாவது அதை டிரான்ஸ்லேட் பண்ணினது எங்களுக்கு போல்டேஸ் என்று சொல்லப்படுகிற ரெவரண்ட் போல்டேஸ் தான் அதை தமிழ்ல எங்களுக்கு
பைபிள் மத்தேயு சுவிசேஷம் அதெல்லாம் பெருமளவில் டிரான்ஸ்லேட் பண்ணினையாள் 1600ஆம் ஆண்டு. அவர்தான் காலியில இருந்து திருவோணமலை வரைக்கும் இங்கால யாழ்ப்பாணத்திலேயும் சில இடங்கள்ல அவற்ற ஊழியங்கள் இருந்தது. போல் டேஸ். அப்ப அந்த மனுஷன் தான் பைபிளுடைய பெரும்பகுதிய முதலாவது டிரான்ஸ்லேஷன் செய்தையாள். அப்ப பிறகும் எங்களுக்கு தெரியும் வந்த மிஷனரிமார்கள்ல இந்தியாவில் இருந்து ரெவரன் ரேனியஸ் அல்லது பிற்பாடு வந்திருந்த பல மிஷனரிகள் தரங்கம்பாடியில எல்லாம் ரிஃபார்ம்டாக்கள், லூத்தரன் அல்லது லூத்தருடைய சபையிலிருந்து வந்த மக்கள், ரோமன் கத்தோலிக்கர் இல்ல. அதில் பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல அதிகமாக ஈடுபட்டாக்கள் ரிஃபார்ம்டாக்கள். அப்ப ரிஃபார்ம்டாக்களுக்கு தெரியும் பைபிளோட ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு முக்கியம், அதை எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணினா பொருத்தமா அதை விளங்கிக் கொள்ள வேண்டி வரும் என்றது. அதுல கரைச்சலும் தெரியும். பைபிளை இங்கிலீஷுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி, பைபிளை ஜெர்மனுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி, லத்தீன்ல இருந்து அத ரோமன் கத்தோலிக்க கோட்டையை முதல்ல உடைச்சது ரிஃபார்மர்ஸ். ரோமன் கத்தோலிக்கம் நீ எந்த மொழியா இருக்கலாம், ஆனா லத்தீன் தான் பைபிள் வாசிக்கணும் என்று வச்சு கொண்டிருந்தாக்கள். அதுதான் மார்ட்டின் லூதர் கேட்டார், ஏன் லத்தீன்ல நாங்கள் படிக்கணும், நான் ஜெர்மன்காரன், அதனால ஜெர்மன்ல நான் பைபிள் வாசிக்கணும். ஏன்னா எஸ்ட்ராக்கள் அந்த வேத வாக்கியங்களை எபிரியத்திலிருந்து அந்தந்த மக்கள் இந்தந்த நாட்டு பாசபதி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்களை அதை விளக்கப்படுத்தி வாசிச்சாங்க. அதனால வேதமங்களுக்கு கடவுள் அனுமதி தந்திருக்கிறார் அதை செய்ய சொல்லி. அதனால முதல் கடவுளோட வார்த்தை என்னென்று அந்தந்த மொழியானாக்களுக்கு விளங்காம என்னென்று அது கடவுள சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளும். அதனால டிரான்ஸ்லேஷன் செய்யணும். அதுதான் எங்களுக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணினால் வில்லியம் டிண்டேல் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கிராஜுவேட். ஜான் விக்லிஃப் அவர் ஆக்ஸ்போர்ட் ப்ரொஃபசர். ஆனா டிண்டேல் சொன்னது படிச்சிருக்கிற எங்களுக்கு லத்தீனும் இதெல்லாம் தெரியும், ஆனா நிலத்தோடு விவசாயிக்கு லத்தீன் ஒன்றும் தெரியாது, அவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். ஏன்னா அதான் அவன் மொழி. அதனால கடவுள் எனக்கு கிருபை செய்தா நான் சாகிறது முன்னுக்கு ஒவ்வொரு உழவனும் பைபிள் வாசிக்கிறதுக்கு நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு சாவன். இப்படிதான் அவங்க தங்களோட படிப்புகளை கடவுளுடைய வேதத்தை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கும் கடவுளோட வார்த்தையை அதை பிரபல்யப்படுத்துறதுக்கும் அந்த படிப்பு அறிவுகளை அவங்க பயன்படுத்தினாங்க. அப்ப நாம படிக்கிற படிப்புகளால கடவுளுடைய ராஜ்யத்தை எப்படி பிரபல்யப்படுத்துறதுக்கு நாங்கள் அதை பயன்படுத்துறோம். ஒரு வில்லியம் டிண்டேல், ஜான் விக்லிஃப், மார்ட்டின் லூத்தர், ஜான் கெல்வின் எல்லாரும் தங்களோட படிப்புகளை கடவுள் ராஜ்யத்துக்கு தான் பயன்படுத்தினாங்க. அதுல சில பேர் ப்ரொஃபசர், சில பேர் பிரீஸ்ட், சில பேர் லாயர், சில பேர் இங்கிலீஷ் மொழி வல்லுனர், சில பேர் அவங்க லிங்குவிஸ்ட் மொழியியல் வல்லுநர்கள். அப்ப இதுகளெல்லாம் அவங்க படித்த படிப்பை எப்படி கடவுள ராஜ்யத்துக்கு கடவுளோட வார்த்தையை எப்படி மக்களுக்கு கொண்டு போறதுக்கு என்ன மாதிரி அதை பயன்படுத்தலாம் தான் அந்த யோசனை. சோ அப்படியெல்லாம் அவங்க யோசிச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி அதால செத்தாங்க. அதில் இங்கிலீஷ்ல ஆர் ஃபாதர் thou art in heaven என்று பரலோக மந்திரத்தை ரோமன் கத்தோலிக்க ஃபாதர் அந்த ஒரு ஃபேமிலியில கேட்டு அதை அந்த சின்ன புள்ள அந்த அந்த இப்ப சொல்லுவோமே யாரு நம்மட பிள்ளைகள் சாமுவேல் அல்லது நாமல் ஈனோக் அல்லது நாமல் சின்னாக்கள் சொல்லுவோமே யாரு சிறுவர்களா இருக்கிறார்கள் அவங்க எனக்கு தெரியுமே our father thou art in heaven என்று சொல்லி தொடங்கினா வந்த ஃபாதர் மேருக்கு எல்லாம் முகம் மாறி தகப்பனையும் தாயையும் கூட்டிக் கொண்டு போய் கொலை செய்தாங்க. அப்ப பிள்ளைகளுக்கு தெரியாது, ஏன்னா அவங்க கேட்கிறாங்க. அப்ப ரோமன் கத்தோலிக்கத்தினுடைய படு கொடூரமான செயல் என்னண்டு பரலோக மந்திரத்தை இங்கிலீஷ்ல சொல்லுவேன், அது லத்தீன்ல சொல்லுவோம், லத்தீன்ல சொல்லி இருக்கணும். அப்ப நீ
சின்ன உண்ட பிள்ளைகளுக்கு அந்த லத்தீன் பைபிளை விட்டு போட்டு இங்கிலீஷ் பைபிள்ல சொல்ல தொடங்கி இருக்கிறேன். அப்ப கடைசியில இப்படிதான் செத்தது நிறைய பேர் அந்த 15ஆம் 16ஆம் நூற்றாண்டுல கத்தற்ற ஜபம் சொல்லி பிள்ளை சொன்னதால பெற்றா செத்தது. அப்ப ஆனா அவங்களும் விடாம அதை சொல்லி கொடுத்தாங்க. எங்கட மொழியில கடவுள் என்ன இங்கிலீஷ்காரனா படைச்சிருக்கிறார், இங்கிலீஷ்காரனா இருக்கிறதுக்கு கடவுள் தண்ட மொழி தண்ட வார்த்தையை எங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம அவற்றை வேதம் சொல்லுது. எங்களை இருட்டுல வச்சுக்கொண்டு லத்தீனும் எங்களுக்கு ஒழுங்கா தெரியாது, அட கிராமரும் தெரியாது, அது எப்படி இருக்குன்னு தெரியாது, அதை நீங்கள் எல்லாம் சொல்லுமெண்டா செய்து கொண்டு எங்களுக்கு என்னன்றது தெரியும். அத பேசிக்கா வில்லியம் டிண்டேல் ஜான் விக்லிஃபாக்களுடைய ஆர்கியூமெண்ட் எல்லாம் கடவுள் வார்த்தையை லத்தீனில கொடுக்க இல்லை, கடவுள் தன்னை வார்த்தையை ஹீப்ரூலையும் கிரீக்லையும் தான் கொடுத்தவர். ஜெரோம் என்னண்டு எந்த அதிகாரத்தில் அதை லத்தீனுக்கு மாத்தினவர். ஜெரோம் அத 4ஆம் நூற்றாண்டுல லத்தீனுக்கு அந்த ஹீப்ரூ கிரீக்ல இருந்து மாத்த அவருக்கு வேதம் அனுமதி கொடுத்திருக்குதுண்டா, ஏன் எங்களுக்கு அதே ஹீப்ரூ கிரீக்ல இருந்து இங்கிலீஷுக்கு மாத்தே இல்லாது, அது லத்தீன்ல மட்டும்தான் வச்சிருக்க வேணும். அப்ப அதுக்கு போப்புக்கும் ஃபாதர்மாருக்கும் பதில் இல்லை. அவளால் செய்யக்கூடிய ஒரே விஷயம் அப்படி கதைக்கிறோம்னா கொண்டு விட்டா அவட வாய் மூடியும். அப்ப இதான் ரோமன் கத்தோலிக்க பேய்கள் செய்த வேலை. கர்த்தருடைய ஜெபத்தை பிள்ளைகள் சொன்னா அப்பா அம்மா சாக்கொள்ளப்படுகிறோம். ஆனா நாங்கள் இங்க அப்பா அம்மா இருக்கிறோம், பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஜெபத்தை சின்னல இருந்து சொல்லிக்கூடாது. நம்ம பிள்ளைகளை சொல்றத நாம பார்க்கல எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம், கடவுளை எவ்வளவு மகிமைப்படுவார். அவற்றை வார்த்தையை நாங்கள் 3, 4, 5 வயசுக்குள்ளேயே படிப்பிச்ச ஆக்களுக்கு தொடங்குறோம். அப்ப அதே வைராக்கியம், அதே அந்த சீர்திருத்த ஆவி, அதே அந்த தூய்மைவாத ஆவியம் எங்களுக்குள்ள இருக்குது. நாங்களும் சின்ன எங்களை பிள்ளைகளை கத்திருக்கலாம் வழக்கம் அது எவன் கேட்டா சொல்றதுக்கு ரெடியா இருக்கு. சோ இப்படி பைபிள் டிரான்ஸ்லேஷன்ல ஈடுபட்டிருக்கிறது அதிகமாக ரோமன் ரிஃபார்ம்ட் ஆக்கள் என்ற வழியால நம்ம தமிழ் பைபிள்லையும் லேசில நாமல் பிட சொல்லக்கூடாது. நாங்கள் சில குறைபாடுகள் இருக்கின்றன ஒத்துக்கொள்ளுறோம். ஆனா அதுக்காக தமிழ் பைபிளே கூடவோ என்ற அளவுக்கு நாங்கள் போகவில்லை. அதுவும் இல்லாட்டி எங்களுக்கு கடவுளை வார்த்தையே தெரியாது, இங்கிலீஷ் தெரியுமோ நமக்கு, ரெண்டுமே தெரியும். அப்ப இருக்கிறத ஒப்பிட்டு பார்த்து அதை புரிஞ்சு கொள்றதுக்கு தான் இப்ப எங்களுக்கு மூளை. அப்ப அதைத்தான் நாங்கள் பார்த்து இப்ப படிச்சு கொண்டு இருக்கிறோம். சோ ஒரு சந்ததி என்ற அந்த சொல்லு, இந்த சந்ததி ஒளிந்து போகாது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசுக்கு சொல்லியிருக்கிற அந்த சந்ததி என்றது இஸ்ரவேல் இனத்தினுடைய சந்ததிகள் அல்ல, மாறாக இந்த சந்ததி, அதாவது இந்த தலைமுறை, எனக்கு முன்னால இருக்கிற இந்த குறிப்பிட்ட காலத்துல வாழ்ற அந்த யூத தலைமுறை கட்டாயம் என்ற வருகையை பார்ப்பினம். அந்த வருகையின் காலத்துக்கு வர்றதுக்கு முன்னுக்கு இந்த மகா உபத்திரவம் நடக்கும். இதைத்தான் கிறிஸ்தவங்க சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தார். அதில் இதை நாம விளங்குறதுக்கு நாங்கள் உடனடியான சூழமைவு, இரண்டாவது விரிந்த சூழமைவு, மூன்றாவது ஜெய் 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 செக் உடனடியான சூழமைவு, அதான் இந்த விரிந்த சூழமைவு, அதான் அந்த சந்ததிகள் தலைமுறைகள் எல்லாம் கதைச்சது. அடுத்தது என்ன கதைச்ச நாம என்ன அதுதான் நான் கேட்கிறேன். அப்ப ஒன்று நெருங்கிய சூழ்நிலை, விரிந்த சூழ்நிலை, பிறகு அப்போஸ்தலர்களுக்கான ஆணை, அடுத்தது சீஷத்துவ கிரயம், அடுத்தது ஓகே. அப்ப தலைமுறை, இரண்டாவது அப்போஸ்தலருக்கான ஆணை, மூன்றாவது சீஷத்துவத்தின் கிரயம், நான்காவது சனபரி சங்கத்துக்கு முன் கிறிஸ்துவனுடைய பதில், ஐந்தாவது அயல. இந்த அஞ்சும் எங்களுக்கு நிரூபிக்குது கிறிஸ்து எப்ப தான் வருவன் என்றதை சொல்லுறார் என்றது. கிறிஸ்து தான் கிபி 70ஆம் ஆண்டுல தான் வருவன் என்றதை அவர் சொன்னவர் என்றதுக்கு தான் இந்த 5 ப்ரூஃபும் நாம கதைச்சு கொண்டிருக்கிறோம்.
அந்த கிறிஸ்து நியாய தீர்ப்புக்காக வந்தது. அவர் வருவன் என்று சொன்னது கிறிஸ்து, அதாவது மத்தேயு 1 அதிகாரம் 1 இருந்து 34 வசனம் வரைக்கும் கதைச்ச அவ்வளவு விஷயமும் கிபி 70 ஆண்டுல நடந்த விஷயம். கிபி 70 ஆண்டு நாம கதைக்கிறது தலைமுறை. இந்த தலைமுறை, அந்த தலைமுறையில கிறிஸ்து வந்த அதைத்தான் நாங்கள் கதைச்சு கொண்டுறோம். அதான் அந்த காலம். அப்ப அந்த காலத்தை நாம அந்த தலைமுறை தான் என்றதை ப்ரூஃப் பண்றதுக்கு தான் ஒன்று அந்த நெருங்கின பரந்த சூழமைகளை முதல் கதைச்சு நாமல். இரண்டாவது சீஷர்களுக்கான அப்போஸ்தலருக்கான ஆணையை பார்க்க போறோம். மூன்றாவது நாங்கள் சீஷத்துக்கான கிரியத்தை பார்க்க போறோம். நான்காவது சனகரி சங்கத விடைய பதில பார்க்க போறோம். அஞ்சாவது பேதுருவுக்கு ஜோவான் அப்போஸ்தலன் ஜோவான் தொடர்பாக கிறிஸ்து கொடுத்த பதில பார்க்க போறோம். அவ்வளவும் கிறிஸ்து தான் வருகிற காலத்தை பற்றி கதைச்சு கொண்டு இருக்கு. சரிதானே? அப்ப அதை போன முறை நாம முதலாவது விஷயம் பார்த்து நாம இரண்டாவது விஷயம் மத்தேயு 24:34 மத்தேயு 24:34 இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த தலைமுறை ஒளிந்து போகாதென்று உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப இவைகள் எல்லாம் என்ன? இதுக்கு முன்னுக்கு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களில் வருகிறதை காண்பார்கள். வலுவாய் தொனிக்கும் மக்கால சத்தத்தோடு தமது தூதர்களை அனுப்புவார். இதெல்லாம் கிபி 70 நடந்த விஷயம். பிணமங்கி அங்கே கழுகுகள் கூடும். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்க மனுஷகுமாரன் வருகை இருக்கும். இதுகள் எல்லாம் கிபி 70 நடந்த விஷயங்கள். இது இரண்டாம் வருகை இல்லை. அதாவது கிறிஸ்து முதலாவது வருக நாசரேத்தூர்ல பிறந்து வந்த மாதிரி, இரண்டாம் வருக அவர் தெசலோனிக்கேல அப்போஸ்தலன் சொல்ற மாதிரி பிரதான தூதனுடைய எக்கால சத்தத்தோடு அவர் வானத்துல பரிசுத்தவங்களோடு இறங்கி வார அந்த இரண்டாம் வருகை இல்ல. இதுல கதைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் அயல அது அந்த சந்ததி இவைகளெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு இந்த சந்ததி இல்லாம போகாது. அப்ப இதுகளெல்லாம் நடக்கும், இந்த சந்ததி இருக்கே கிடையாது. அப்பதான் நம்ம ஜோசி பாருங்க. இப்ப இத கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவாங்க, கள்ள தீர்க்கதரிசி எழும்புவாங்க, எல்லாம் பல அற்புதங்களை செய்வாங்க. உலகம் உண்டானது முதல் இதுவரை சம்பவியாத அந்த பெரும் உபத்திரவம் நடக்கும். அப்ப இதுகளெல்லாம் இந்த சந்ததி ஒளிஞ்சு போறதுக்கு முன்னுக்கு நடக்கும். அப்ப பாயிண்ட். அப்ப இத கிறிஸ்து அப்ப வந்தவர் என்றத எப்படி வருவார் என்றத வேதம் காட்டுற அந்த முறைகளை கவனிக்காததாலதான் அவர் இயேசு இரண்டாம் தரம் வர்றதுன்னு அப்ப சொல்லுதாக்கும். இது அப்ப அது இனிமேல் தான் நடக்க போகுது என்ற ஒரு படத்துல பல பேர் எடுத்துக்கொண்டுச்சிடும். ஆனா 34வது வசனம் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாது. இந்த என்ன சந்ததி என்றா என்ன? அந்த சந்ததிக்கு ப்ரோட கான்டெக்ட்ல அவருடைய அர்த்தம் என்ன, அவருடைய நெரோ கான்டெக்ட்ல அவருடைய அர்த்தம், இமீடியட் கான்டெக்ட்ல அர்த்தம் என்னன்றதை நாங்கள் போன முறை ப்ரூஃப் பண்ணாங்க. சோ இந்த இரண்டாவது விஷயம் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே, அதாவது இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே என்றதுல எவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே அதான் அப்போஸ்தலர் கொடுத்த ஆணை என்று நாங்கள் சொல்லுறோம். அப்போஸ்தலர் கொடுத்த ஆணை என்ன? மத்தேயு 10 அதிகாரம் 22-23. மத்தேயு 10:22-23. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பாய்க்கப்படுவீர்கள். முடிவறிய நிலைப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறுபட்டணத்துக்கு ஓடி போங்கள். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலருடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக. அப்ப மத்தேயு 24 மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும், அவர் வருவார்,
என்கிற அந்த சொற்றொடர் பகுதி மத்தேயு 10 எங்களுக்கு அப்போஸ்தலர்களாக தன் சீஷர்ல இருந்து அவர் 12 பேரை தெரிவு செய்து அவர்களை தன்னோட கூட வச்சிருக்கவும் ட்ரெயின் பண்ணவும் அவர்களை பயிற்சிவிச்சு ஆணை கொடுத்து அனுப்புற அந்த சூழ்நிலையிலையும் கிறிஸ்து அதை சொல்லி இருக்கிறார். கிறிஸ்து தான் சாகரத்துக்கு முதல் 2-3 நாளைக்கு முன்னுக்கு மட்டும் அதை கதைக்கல. மனுஷகுமாரன் வர்ற அந்த விஷயம் அவர் ட்ரெயின் பண்ண தொடங்கியே அதை சொல்லிட்டார். சொல்லி நீங்கள் எல்லாரும் போய் காணாமல் போன ஆடுகளா இஸ்ரவேல்கிட்ட போங்க, அங்க போய் பிரசங்கிங்க, இப்படி எல்லாம் நீங்க அதுக்கு என்னென்ன செய்யணும், போய் எப்படி வாழ்த்தல் சொல்லணும், காட்டி என்ன நடக்கணும், அப்படி ஐயோ நான் உங்களுக்கு ஓநாய்களுக்கு அனுப்புறேன். இதெல்லாம் அப்போஸ்தலருக்கு ஆணை கொடுத்து பிரசங்கிக்கு அனுப்பின விஷயம். அந்த சம்பவம் அது நடக்கலையே. அப்ப ஆண்டவர் சொல்லுறார் 17வது வசனம், மனுஷரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் உங்களை ஆலோசனை சங்கங்களுக்கு ஒப்பு கொடுத்து தங்கள் ஜெபாலயங்களில் உங்களை யாரினால் அடிப்பார்கள், அவர்களுக்கும் புறஜாதியருக்கும் சாட்சியாக, இதான் தேவ வசனத்தின் நிமித்தம் சாட்சியாக என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள். அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம், என்னத்தை பேசுவோம் என்று கவலைப்படாதீங்க. நீங்க பேச வேண்டியது அந்த நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர் உங்களிருந்து பேசுகிறவர். சகோதரன் தன் சகோதரனை, தகப்பன் தன் பிள்ளைய மரணத்துக்கு ஒப்புக் கொடுப்பாங்க. பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகளை நம்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பாதிக்கப்படுவீர்கள். முடிவு வரை என்ன நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். ஒரு பட்டணத்தில் உங்களை துன்பப்படுத்தினால் மறு பட்டணத்துக்கு ஓடி போங்க. மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக நீங்கள் இஸ்ரவேலுடைய பட்டணங்களை எல்லாம் சுற்றி முடியாது என்று மெய்யாவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக இஸ்ரவேலுடைய பட்டணங்களை சுற்றி முடியாது. நீங்கள் ஒரு பட்டணத்தில் துன்பப்படுத்தினா மற்ற பட்டணத்துக்கு போங்க. மத்தேயு 24:8 வசனம், இவர்களெல்லாம் மேலுக்கு ஆரம்பம். அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்புக் கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நீங்கள் சகல ஜனங்களாலும் பயக்கப்படுவீர்கள். அப்படி அநேகர்களுடன் ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவர் பயப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மீதால் அநேகருடைய அன்பு தணிஞ்சுவோம். 20 வசனம், நீங்கள் ஓடிப்போது மாரியாத்திலாக ஓய்மால சம்பவிக்க வேண்டிக் கொள்ளுங்க. ஏனெனில் உலகம் உண்டானவர்கள் இதுவரையும் சம்பவித்திராததும் இனிமேல் சம்பவியாதமான மிகுந்த உபத்திரம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாத ஒருவனும் தப்பி போவதில்லை. தெரிஞ்சு கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்த நாட்கள் குறைக்கப்படும். 25 வசனம், இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இப்படியே அவர் சொல்லிக்கொண்டு திரும்ப 30வது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது அப்ப மனுஷகுமாரன் வருக, மனுஷகுமாரன் மகிமையோடும் வல்லமையோடும் மேகங்களில வர்றது மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களாக தெரிவு செய்த 12 சீஷர்களை ட்ரெயின் பண்ணி அவர்களுக்கு கமிஷன் கொடுத்து, அதாவது ஆணை கொடுத்து அவர்களை அனுப்பேக்கலையே அவர் சொல்லிட்ட, நான் வர்றதுக்குள்ளாக நீங்கள் சுத்தி முடியாது. சொன்ன சீஷர்களுக்கு முன்னுக்கு இயேசு செத்து போனார். அவர் இந்த மத்தேயு 10:22-23 கதைச்ச 12 அப்போஸ்தலர்களும் உசிரோட இருக்கேக்கலையே இயேசு கிறிஸ்து மரிச்சு போனார். அப்ப நான் வருவதற்குள்ளாக நீங்க சுத்தி முடியாதுண்டா, அப்ப சொல்லப்படுற இந்த 12 சீஷர்களும் கட்டாயம் அப்போஸ்தலர் அவர் மரிச்சா பிறகும் இருக்க போறாங்க. ஆனா அவர்கள் இருக்க அவர் வருவார். அவர் வர்றதுக்குள்ள இவன் ஓடி ஓடி முடிஞ்சிருக்கார். அப்ப பாயிண்ட் இதுதான். இந்த தலைமுறை என்ற அந்த இயேசு கிறிஸ்து எப்ப என்ற கேள்விக்கு உங்கள காலத்தில் என்ன நடக்க போகுது, அது அந்த காலம் எப்ப நடக்கும் என்றா உங்களை எல்லாம் பிடிச்சி சேர்ச்சில எல்லாம் அடிப்பாங்க, உங்களை காட்டி கொடுப்பாங்க, உங்களை சொந்த குடும்பத்தாக்களை உங்களை பிடிச்சு கொடுப்பாங்க, அத நெருங்கின தெத்த உறவாக்களை உங்களுக்கு எதிராக எழும்புவாங்க, கொலை செய்யப்படுவீர்கள். எனக்கு இந்த வசனத்தின் அப்படி செய்வாங்க, நீங்க ஓடி திரிவீர்கள். ஆனா நான் வர்றதுக்குள்ள நீங்க முழுக்க ஓடி முடிக்க மாட்டீங்க. அப்ப அந்த பாயிண்ட் என்ன, இவர்களுக்கான உபத்திரவம் நடந்து கொண்டு இருக்குது, அது இனிமேல் ஓடுறதுக்கு இடமில்லை என்ற அளவு வரைக்கும் கிறிஸ்து விட போறது இல்ல.
இவர்கள் சுத்தி கொண்டு வரைக்கலையே கிறிஸ்து தந்த நியாயத்தீர்ப்ப அதான் பாலக்கு மேற்கொண்டு கொண்டு வந்து இறக்குவார் என்று அவர் சொல்லிட்டார். அதான் உண்மையில நடந்தது. மத்த கிபி 64ஆம் ஆண்டுல தொடங்கினது 65, 66, 70 வரைக்கும் அந்த உடன்படிக்கை செய்தவங்க ஜூதர்கள் இந்த நசரேயற்ற மதத்தை அதை பின்பற்றவங்களை அழிக்கிறதுக்கு. ஆனா அது அரவாசியிலே கடவுள் நிப்பாட்டிட்டு பாலாக்கு மறுவருப்பு இவங்களுக்கு மேல கொண்டு வந்து குவிச்சார். அப்ப ஆற்ற தலைமுறையில் அது நடந்தது. அந்த இயேசு கிறிஸ்து மத்தேயு 10 சொல்லிக் கொண்டிருக்கிற அந்த அப்போஸ்தலர்களுடைய அதுக்கெல்லாம் ஜோவானும் ஒரு ஆள், இந்த 5ஆம் முத்திரையை உடைக்கிறத பார்க்கிற ஜோவானும் ஒரு ஆள். எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே பல அப்போஸ்தலர் செத்துட்டினம். இப்ப ஜோவானதை பார்க்க எங்களுக்கு தெரியும் ஜாக்கோபு எல்லாருக்கும் முதல் செத்தியார். பிறகு எங்களுக்கு தெரியும் பேதுரு பவுலாக்கள் இந்த 66 தொடங்கின உபத்திரவத்துக்குள்ள செத்தியாக்கள் எல்லாம் முக்கியமான ஆக்கள். இன்னும் பல பேற்ற இதெல்லாம் சொல்லப்படல. ஆனா எங்களுக்கு தெரிஞ்சது இந்த ஆணைய உடைக்கிறத பார்க்கறதுக்கு கடவுள் வச்சிருந்த ஒரு ஆள் இவர் தான். ஆனா அந்த காலத்துல இன்னும் அவற்ற சீஷர்கள் இந்த அப்போஸ்தலர்கள் வேற யாக்கள் சில பேர் இருந்திருக்கவே ஜோவான் மட்டும் இல்ல. நீங்கள் சுத்தி முடியாதன்றைக்கு அங்க அவர் தன்மையில கதைக்கிறார். அயால 12 பேர் ஏற்கனவே யூதன் செத்து போனான். அப்ப அந்த ஜோவான் அப்போஸ்தலன் ஜோவானை விட 2க்கு மேற்பட்ட ஆக்கள் குறையாம அங்க இன்னும் உயிரோட இருந்திருக்கிறீங்கன்னா கிறிஸ்து வரையக்கல மிருகங்களோட அவர் வரையக்கல. அப்ப இது எங்களுக்கு சொல்லுது. இல்லாட்டி இந்த வசனம் ஜேசு சொல்லுவ நான் வர்றதுக்குள்ளாக நீங்க சுத்தி முடியாதுன்றது எந்த ஒரு அர்த்தம் இல்லாத வரும் அலப்பலா இருந்திருக்கு. நான் வர்றதுக்குள்ளால நீங்க சுத்தி முடியாதுன்னு நீங்கள் பார்த்து கடைசியாக்கள் எல்லாம் செத்து அவர்களுக்கு பிறகு 2000 வருஷம் முடிஞ்சா பிறகு நான் வர்றதுக்குள்ளாக நீங்கள் சுத்தி முடியாதுன்றதை இயேசு சொல்றாரு என்று யாராவது எடுத்தா உண்மையில இயேசு சொன்னது வரும் அலம்பல் என்று முடிஞ்சிடும். இட்ஸ் a nonsense. அதான் நான்சென்ஸ் என்று சொல்றோம் நம்ம. நான்சென்ஸ் டாக். எந்த ஒரு அர்த்தமும் இல்லாத விழல் கதை பேசிக்காது. ஆனா இயேசு கிறிஸ்து விழல் கதை கதைக்கே இல்லை. இயேசு கிறிஸ்து பலந்தர கதை தான் கதைச்சவர். அது அப்போஸ்தலர்களுக்கு சொன்ன அந்த அப்போஸ்தலர்கள் உயிரோட இருப்பாங்களா என்று சொல்லி தான் கதைச்சவர். ஆக இயேசு கிறிஸ்து வரைக்கல அப்போஸ்தலர் உயிரோட இருந்தவங்க சில பேர். அதான் அந்த 10 உண்மையான அர்த்தம். மனுஷகுமாரன் வருவதற்குள்ளாக எப்ப ஆண்டவரே நீர் வருவீர், அதுக்கான காலம் என்ன என்று கேட்கல. அதை முதலே உங்களுக்கு சொன்னாங்கடா 3 வருஷத்துக்கு முன்னுக்கு. அதுதானே நான் தொடங்கியல சொன்னேன். உங்களுக்கு கமிஷன் தான் அனுப்பிக்கல. அப்போஸ்தலர் தெரிவு செய்து அதே அந்த பிரசங்கத்தை சொல்லி விட்டான் உங்களை இப்படி எல்லாம் செய்ய போறாங்களேன்னு. இன்னும் உங்களுக்கு நடக்க இல்லையா அந்த விஷயம். அவர் அப்பப்ப இடையில அதை ஞாபகப்படுத்தினார். நீங்கள் உலகத்தாரால பகைக்கப்படுவீர்கள், என்னைய பகைச்சிட்டது உலகம், நீங்களும் பகை. இன்னும் இவருக்கு தெரியல எப்படி அந்த பகை வரும் என்று சொல்லி. ஏன்னா கொலை செய்யப்படுற அளவுக்கு சொந்த ஆக்களை காட்டி கொடுக்கிற அளவுக்கு பகை வர இல்லை. எங்களுக்கு தெரியும். அது பெற்றாருக்கு எதிராக பிள்ளைகள் எழுப்பி காட்டி கொடுக்கிறது. அது சகோதரனுக்கு மாமனுக்கு விரோதமா மருமகன், மாமிக்கு விரோதம் மகள், இப்படி என்னட்டு மாறி மாறி எது அப்ப அடிப்படை காரணமா இருக்கும் அது எழும்புறதுக்கு. மெய்ச்சமயமும் போலி சமயம் தான் நாங்க பிரச்சனை. மெய்ச்சமயத்தில் இருக்கிற ஆக்களை போலி சமயத்தாக்கள் நிறைய பேர் இருக்கிறபடியால காட்டி கொடுத்து கொலை செய்ய தொடங்குகிறார் அல்லது வார்னர் பிடிச்சு அடிக்கிறார். இது எங்களுக்கு சொந்த ரத்தத்தால இருக்கிற ஆக்களும் செய்யணும். எரேமியா படிக்கல யார் எரேமியாவை கொண்டுடணும் என்று பிளான் பண்ணி கொடுத்த யாக்கள் ஆனதோத் மேனேஜர், அதாவது சொந்த ஊர்க்காரங்க. அதுலயும் தன் சொந்த குடும்பத்தையும் அவர் கதைக்கிறேன். தன் சொந்த குடும்பத்தாக்களும் அதுக்கு இன்வால்வ் ஆயிருந்தேன்னு சொல்லி. அப்ப இயேசு கிறிஸ்து தன் வசனத்தின் நிமிஷம் சாட்சி கொடுத்த தீர்க்கதரிசிகளை கூட இதே ஜூதசனம் ஏற்கனவே கொலை செய்யறதுக்கு சதித்திட்டமெல்லாம் தீட்டி பக்கா பிளான் பண்ணி கனவே கொண்டும் இருக்குது. அதே மாதிரி தான் இப்ப உங்களுக்கும் செய்ய போதுல. அப்போஸ்தலருக்கு இது புதுசு இல்லை. வரலாறு உங்களுக்கு வடிவா தெரியும். நீங்க எரேமியாவில் நாம படிக்கல கவனிச்சு நாம சரியான ஆண்டரே அவர்களுக்கு ஏதாவது எரேமியா ஜபிக்கிறார். அவர்களோட அழியம், அவர்களுடைய இந்த செயலுக்காக அவர்கள் நியாயம் திருநீரன் எப்படி பலிப்படுங்கள் இருக்கிற அந்த கொலை செய்யப்பட்ட ஆத்துமாக்கள் பழிவாங்கும் என்று சொல்லி கதைச்சிச்சதோ. ஏன்னா அது நீதி, அது நீதி.
அநியாயமா ஒரு உசிரை எடுக்கிறது அநீதி. அப்படி அநீதி செய்யறையாண்ட உசிர் எடுக்கப்படணும் என்று நீதியுள்ள சர்வ வல்லவர் தீர்ப்பு முடிச்சிருக்கிறார். அந்த தீர்ப்பை அப்பீல் பண்ணி கேட்கிறது பிழை இல்லை. அது செய்யப்படாட்டித்தான் அவர் அநீதரமாறுவர். கடவுளே, நீதி உள்ள கடவுளே, நீ நீதியை செய்யும் என்று கேட்கிறது எப்பயுமே நீதி. அதத்தான் கிறிஸ்துவின் நிமித்தம் சாட்சி கொடுத்து கொல்லப்பட்ட அந்த 5ஆம் முத்திரைகளை இந்த ஆத்மாக்களும் கேட்டுச்சது. இங்க கொல்றதுக்கு பிளான் பண்ணி அவனை போட்டு கொடுக்கணும்ன்றதுக்கு பிளான் பண்ண குடும்பத்தாக்களுக்கு எதிராக அவன் அந்த ஜெபத்தை செய்கிறான். இப்படி பல இடங்கள்ல இந்த விஷயங்களை நம்ம பார்க்கணும். சொந்த சித்தங்களும் சொந்த குடும்பாக்களும் சொந்த ஊராக்களும் தான் இயேசு கிறிஸ்துவ தலகுகளா மலையிலிருந்து தள்ளணும் என்று விரும்பினியாக்கிறாரு. இயேசு கிறிஸ்துவ மலையில கொண்டு போய் தலகுகளா அவரை தள்ளிடணும் என்று அவற்ற சொந்த ஊரான நாசரேத்தூர் மக்கள். நாசரேத்தூர்காரருக்கு அவர் கடவுளுடைய வார்த்தைய சாட்சியா பிரசங்கிச்சதுக்காக தான் அதை செய்தார். என்ன பிரசங்கம்? என்ன பிரசங்கம் செய்தவர் இயேசு? யோ உங்கள்கிட்ட நான் சொல்லு, என்ன பிரசங்கம் அது? எலியா தீர்க்கதரிசியின் காலத்தில் எலியா இஸ்ரவேல்ல எக்கச்சக்கமான விதவைகள் இருந்தவர். ஆனா சரப்தா ஊர்ல இருந்த ஒரு விதவைத்தான் தீர்க்கதரிசி அனுப்பப்பட்டவர். அதாவது தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊர்லையும் சொந்த நாட்டிலையும் மதிப்பில்லைடாப்பா. சரப்தா சீதோன், சீதோனிச்சி ஜெசபேலுடைய ஊர். ஜெசபேல் இங்க இவனை கொல்ல தேட கடவுள் ஜெசபேல் ஊர்ல கொண்டே அவனை பராமரிச்சு கொண்டிருந்தவர். எப்படி கேம் ஆண்டவர் ஜெசபேல இங்க ஆகா கல்யாணம் முடிச்சு இங்க வச்சு ஆட்ட அவனை ஆண்டர் ஓடிக்கொண்டு கூட்டி கொண்டு போய் நீ சாரி பாத்தூர்ல போய் ஒரு விதவை கட்டலேட்ட நான் அவளை உனக்கு போசிப்பாய் என்று சொல்லி கடைசியில 3.5 வருஷ பஞ்சத்திலையும் அங்க எண்ணெயும் குறையிற பாவும் குறையிற ஆண்டர். அப்ப என்ன இப்ப ஒரு அஸ்தரோத்தை வணங்கி கொண்டு பாகால வணங்கி கொண்டிருந்த ஒரு நாட்டு மக்கள் நான் தானே படைச்சியாக்கலாம் அவங்களையும். அந்த ஜனம் அறியாமையால இதுகளை இப்படி பிறண்டு போய் கிடக்குது. அந்த பிரச்சனைய இவ்வளவு ஜாவிய தெரிஞ்ச நீங்கள் ஏற்றுக்கொண்டு கடைசியில அஸ்தரோத்தும் பாகாலும் உங்களோட தெய்வம் மாதிரி ஜாவிய தள்ளி விட்டுட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல நான் எந்த தீர்க்கதரிசியை கொண்டு போய் உங்களுக்கு பதில் சொல்லணும் என்றா நீங்கள் அவனை கொள்ள தேடினீங்க. ஆனா அவனை நான் தூக்கி கொண்டு போய் சரப்தா ஒரு விதவையை வச்சுதான் போஷிச்சேன். அடுத்த தீர்க்கதரிசி எலிசா. எலிசா தீர்க்கதரிசி காலத்துல இஸ்ரவேல்ல எக்கச்சக்கமான குஷ்டரோகிகள் இருந்தவர். ஆனா சீரியர் தேசத்துல இருக்கிற சீரியனாகிய நாமான மட்டும்தான் அவனை குணப்படுத்துறதுக்கு அவன் தான் தேடி வந்தான்டா. சொந்த ஊர்லயும் சொந்த இனத்திலையும் ஒருவன் தீர்க்கதரிசிக்கு மதிப்பில்லை. அவங்க அராமியர், அவங்களும் கானானில வாழ்ந்த அராமியர், அயல தமஸ்கு நகரத்தாக்கள். ஆனா எங்களுக்கு தெரியும் சீரியர் அடிப்படையில் அவங்க ஆபிரகாமினுடைய அதாவது சேமினுடைய சந்ததியாக்கள். பதான் அராம் நகராயி, அதாவது மொசபெத்தேமியா தான் அராம் நகராயி. அப்ப மொசபெத்தேமியா எல்லாம் பதானராம் தான் எங்களோட சீரியனாகி ஆக்கள். அப்ப சீரியர் சேமினுடைய சந்ததியாக்கள். ஆனா சேமினுடைய சந்ததி இருந்த அந்த பகுதியும் கடைசியில கானானியரோட சேர்ந்து எல்லாம் மாறி போச்சு. அப்ப அவர்களுக்கும் இப்ப அஸ்தரோத்தும் பாகாலும் அதோட சேர்ந்து வேற தெய்வங்கள்லாம் செய்வான் ஆண்டவர். அப்ப அந்த கதை ஆண்டவர் பிரசங்கத்துல கதை கேட்கல, பிரசங்கத்துல அதுக்கு குடுவட்டார். சேர்ச்சில குடிச்சு கொண்டு போய் அவரை மறையில இருந்து தலைகளை தள்ளி கொள்றதுக்கு அதை கேட்ட அப்புறம் இவங்க செய்ய வழி கேட்டார். அது யோசிப்பாருங்க. இரவாத்த பணி கேட்கல ரட்சிக்கப்படாத இதயங்கள் எப்ப இந்த போதகரை கொல்லலாம், எப்ப இவரை இல்லாமல் ஆக்கலாம் என்று எப்பயுமே யோசிக்க. நெருப்பத்தான் இரவாத்த பணி குத்தெல்லாம் இயேசு கிறிஸ்து குத்தி தான் காட்டுறாங்க. ஏய்
உங்களோட இஷ்டவேல ஒருவனும் இல்லையா? இஷ்டவேல ஒரு புஸ்தகம் இருக்கே இல்லையோ? இஷ்டவேல ஒரு விதமா இருக்கே இல்லையோ? ஆனா இவ்வளவு இருக்கிறதுக்கு என் கடவுள் அங்க கொண்டே ஏன்னா இரவாத்தைய பணிய கடவுளுடைய வார்த்தைக்கு சாட்சி கொடுக்கிறவங்க ஒரு நாள் நீங்கள் மதிச்சது இல்லை என்று சொன்னதோட புடிச்சு கொண்டு அவரையும் தந்த அதால்தான் சொந்த ஊர்ல மதிப்பு இருக்கிறது இல்லை என்று விசுவாசத்தை அவர் காண இல்லை. அதை அவங்க நிரூபிச்சு காட்டினாங்க. அதுல சொந்த ஊர்க்காரரே கிறிஸ்துவையும் சாப்பிடுறதுக்கு மேலையில தள்ளி விடுறதுக்கு புடிச்சு கொண்டு போனவங்க. அதுல எப்பயுமே கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு சாட்சி கொடுக்கிற யாக்கள் உலகத்தால பகைக்கப்படுகிறாங்க. உலகம் என்று சொல்றது பைபிள் வச்சிருப்பாங்க, ஆனா ரசிக்கப்படையில. உலகத்து மண்டைதான் ஆட்களுக்குள்ள இருக்கும், ஆவிக்குரிய மண்டை இருக்காது, மூளை இருக்காது. அப்படிப்பட்ட ஆட்களுக்கு ஆண்டவர் உலகம் பயக்கும் உலகம் பயக்கும் சொல்ற. அதுல அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த அப்போஸ்தலர்களுக்கு அவர் பயிற்சி கொடுக்க தொடங்கியே ஃபர்ஸ்ட் கமிஷன் ஃபர்ஸ்ட் டே அவர் சொல்லிட்டார், நீங்கள் பாய்க்கப்படுவீர்கள் எல்லாராலையும். எந்த ஆட்களுக்கு சுவிசேஷம் சொல்ல போறீங்களோ அவங்களே உங்களை பிடிச்சி அடிப்பாங்க. ஆனா நான் வர்றதுக்குள்ளாக நீங்கள் எல்லா பட்டணத்தையும் ஓடி ஓடி மறைஞ்சு முடிக்க மாட்டீங்க. நீங்கள் அப்ப ஆண்ட தான் வர்றதுக்குள்ளாக இவ இருப்பினான். அப்ப ஆண்டவற்ற வருகையும் அவற்றை 12 அப்போஸ்தலர்ல பலரும் இன்னும் அங்க உயிரோட இருப்பின மட்டும் தான் கிறிஸ்து சொல்ல வர. அதைத்தான் மத்திய 24 கலைக்கிற அதே விஷயம். இதே நாங்கள் ப்ரூவ் பண்ணுறோம். இந்த மத்திய 1 தெசலோனிக்கேயர் 2:16 1 தெசலோனிக்கேயர் 2:16 1 தெசலோனிக்கேயர் 2:14 அப்போஸ்தலன் பவுலின் ஊடாக ஆண்டவர் இதை கதைக்கிறார். புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். யாரு? இந்த யூத மார்க்கத்து போலிச்சமயம். இவ்விதமாய் எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். பாவம் நிறைவாகுது, அக்கிரமம் நிறைவாகவில்லை. அக்கிரமம் நிறைவாகுது. அக்கிரமம் நிறைவாகாட்டி என்ன செய்யும்? அக்கிரமம் நிறைவாகாட்டி என்ன நடக்கும்? அக்கிரமம் நிறைவாகாட்டி என்ன நடக்கும்? கடவுள் நியாயத்தில் வாரது தாமதிக்கும். அக்கிரமம் நிறைவான என்ன செய்யும்? அவற்ற கோபத்தின் பாத்திரம் நிரம்பிட்டு வந்து இது எங்க முதலாளர் கதைச்சவர்? அக்கிரமம் நிறைவாகவில்லை, எமோரியருடைய அக்கிரமம். இப்ப பவுலப்போஸ்தலன் எடுத்து இவர்களுடைய அக்கிரமம் இப்படித்தான் அவர்கள் நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. அப்ப இந்த சொல்லாடல்கள் கடவுள் வாரதை பற்றி கதைக்குது. நியாய தீர்ப்பில் அவர் அக்கிரமம் யூதனுடைய அக்கிரமம் நிறைவாக இருக்கல, அவர் வர்றதை பற்றி இங்க கதைக்கிறார். ஏறக்குறைய இந்த தெசலோனிக்க இந்த நிருபங்கள் எழுத தொடங்கிய அங்க பிரச்சனைகள் தொடங்கிச்சு. அத இந்த நிறைவாகி கொண்டிருக்குது, வந்து தொடங்க போகுது இவளுக்கு. அப்ப தெசலோனிக்கருக்கு மத்தம் சொல்ற அக்கிரமம் யூதனுடைய அக்கிரமம் நிறைவாக கட்டாயம் அறிவாங்க. அவற்றை வருகை இருக்கும், அவற்றை வருகை இருக்கு. அதுல ஊழியம் பவுலப்போஸ்தலனுக்கும் கடவுள் கொடுத்த அந்த அப்போஸ்தல ஊழியத்தை இவங்க பெரும் பிரச்சனையோடு தடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த தடை அந்த அக்கிரமம் நிறைவாக இருக்கல. கிறிஸ்து கட்டாயம் வருவன் சொன்னார், நான் வருவேன், வந்து இவர்களை அழிப்பேன். இது தந்த சொந்த இனத்தாக்களை பற்றி நீங்க கதைக்கிறார். இதுல என்ன நாங்கள் சொல்லுறோம்? கிறிஸ்துவனுடைய வருகை அவர் மத்தேயு 24:1-34 வரைக்கும் கதைச்சது அப்போஸ்தலர்களுக்கு அப்போஸ்தல ஊழியத்தை கட்டளையிட்ட அந்த கால பகுதி நிறைவேறக்கிலேயே அவற்றை வருகை இருக்கும் என்றுதான் அவர் சொன்னவர். அவர்கள் எல்லாம் மரிச்சு அடக்கம் பண்ணப்பட்டு அவர்களுக்கு பிறகு ஒரு 2000 வருஷம் 3000 வருஷம் போனா பிறகு தான் பாரத பற்றி அவர் கதைக்கவே இல்லை. ஆகையால அவற்றை அரசு அந்த அப்போஸ்தலர்களுடைய ராஜ்யத்தினுடைய பிரசங்கப்பட்டு அவர்கள் பகைக்கப்பட்டு கொல்லப்படைக்கலையே அவற்றை வருகை இருந்தது. இது 2வது ப்ரூஃப். 3வது ப்ரூஃப் மத்தேயு 16:27-28. மத்தேயு 16:27-28. மத்தேயு 16:27-28.
மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடும் கூட வருவர். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிப்பார். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்ப இந்த பகுதி இங்கே நிற்கிறவர்களில் சிலர். அப்ப இங்க நிற்கிறவர்களில் சிலர் என்றேக்குள்ள இந்த பகுதி எங்களுக்கு என்னதை சொல்லுது? சீஷத்துவத்துக்கான கிரியத்தை பற்றி கதைக்கிற ஒரு பகுதி. சீஷத்துவத்துக்கான கிரியம் 24வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வருது தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புவன் இழந்து போவான், தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். அப்ப தன்னை பின்பற்றி கொண்டிருக்கிற சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து கதைக்கிற கதை இந்த பகுதி. இந்த பகுதியை ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுறார்? அவர் சபையை தான் கட்டுறதை பற்றிய அந்த வெளிப்பாட பிலிப்பி செசரியாவில் வச்சு அவர் கேட்டவர். பிலிப்பி செசரியா என்ற இடத்துல வச்சு நீங்களே யாரென்று நினைக்கிறீங்க? அப்ப அதுக்கு தான் பேதுரு கொடுத்த அந்த வெளிப்பாடும் அந்த ஸ்டேட்மெண்டையும் வச்சு கிறிஸ்து நான் சபையை கட்டுறேன், இந்த வெளிப்பாட்டுல சபை கட்டப்படும். அப்படி கட்டப்பட்டு கொண்டு வர்ற அந்த விஷயத்தை அவர் சொல்லேக்கல இயேசு கிறிஸ்து தான் அப்படி சாபம் என்றதை சொல்ல தொடங்கிட்டார். அப்ப சபை கட்டுறதும் தண்ட சாபம் பிரிக்க முடியாத நெருங்கிற ஒரு விஷயம். அல்லது அவருடைய ராஜ்யம் கட்டப்படுதலும் கடவுளுடைய வார்த்தை நிமித்தம் அவரும் அவற்ற ஊழியர்களும் சாக்கொள்ளப்படுறதும் பிரிக்கப்பட முடியாத விஷயம். அப்ப தான் எப்படி சாவன் என்றதை தன் சீசனுக்கு சொல்ல தொடங்கிதான் அதுக்கு செத்தன் ராஜ்யம் கட்டுறது. அப்படியெல்லாம் செத்து ராஜ்யம் கட்டுற தேவையில்லை, உசுரோடு இருந்தே கட்டுவோம் என்று விளக்கம் இல்லாம பேதுரு கதை கேட்கலதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க என்ன சாகாம இருந்து ராஜ்யம் கட்ட யோசிக்கிறீங்களோ? சீசனா இருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், நீங்கள் உங்களோட உசிரை கொடுக்க வேண்டி வரும் என்ற ராஜ்யத்துக்காக. என்ற ராஜ்யத்துக்காக நீங்கள் உசிரை கொடுத்துத்தான் நீங்கள் கட்ட வேண்டி வரும். நான் கொடுக்கிறேன் உசிரன்னா நீங்களும் கொடுக்க தானே வேணும், அப்படிதான் அது கட்டப்படும். அப்படி கட்டேக்கல, அப்படி நீங்கள் உசிரை கொடுக்கல மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோட வருவார். இதான் கான்டெக்ஸ்ட். அப்படி வரைக்க இல்ல நீங்க உங்களோட கிரியருக்கு தக்க பலனளிப்பேன். நீங்கள் என்னென்ன இந்த ராஜ்யத்துக்காக எவ்வளவு நீங்கள் தியாகம் பண்ணி இருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பலன் உங்களுக்கு இருக்கு. இங்க நிக்கிற உங்கள சிலர் மனிதமாரத் என்ற ராஜ்யத்துல வருவதை காண்றதுக்கு முன்னுக்கு சாக மாட்டிய. அப்ப திருப்பி ஆண்டவர் இங்க எம்பசைஸ் பண்ற சபையை கட்டுறதுக்கான அந்த வெளிப்பாட்டை பிலிப்பி செசரியாவில் கதை கேட்கலையே, தான் செத்துத்தான் வசனத்தின் செத்துத்தான் தான் கட்டுவன். அதே போல நீங்களும் சீஷலா இருக்கிற உங்களோட கிரியனும் உசுர் கொடுக்கப்பட வேண்டும். அப்படி உசுர் கொடுக்கல சில பேர் நீங்க சாக மாட்டீர்கள், நான் வர்றத பாப்பீர்கள். அப்ப இங்கே திருப்பி சாக போற சீஷர்கள் இருக்க போறீங்கன்னா சாகாம இருக்க போற அப்போஸ்தலர்களும் சில பேர் இருக்க போற மட்டும் தன் வருக அதை பிரிக்க போகுது. தான் வரையக்கிற சில பேர் செத்திருப்பியல், சில பேர் சாகாம இருப்பியல். மனுஷகுமாரன் தன்னுடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசிவார். இப்ப இல்ல மரணத்தை ராஜ்யத்தில் வருவது என்ற அந்த சொல்லு மாற்குவில 9:1 மாற்கு 9:1 மாற்கு 9:1 அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர், எல்லா அப்போஸ்தலரும் இல்லையா, இங்கே நிற்கிறவர்களில் சில அப்போஸ்தலர் தேவனுடைய ராஜ்யம் வல்லமையோடு வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாவும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதாவது இம்பவர், பவர் என்ற என்ன, அதிகாரத்தோட வருவதை. அப்ப அது மத்தேயுவில தம்முடைய ராஜ்யத்தில் வருவது என்றதை மாற்கு அத பேதுரு வடிவா விளங்கி இருக்கிறார். அவற்றை வருக அதிகாரம் உள்ளவரா வர்றதை பற்றி அது கதைக்க போகுது. யாருக்கு மேல அதிகாரம்? அது அதிகாரத்தில் ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு மேல அதிகாரம். அப்ப கிறிஸ்துவனுடைய அதிகாரம் ரோம அல்லது சரகரிப் சங்க அல்லது இனங்கள் ஆட்சி செய்கிற ஆட்களுக்கு அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு மேல வரப்போகுது. அத இங்கிலீஷில் அவர்கள்
த பவர் என்று கதைக்கிறார். அத பரிசுத்த அங்க பவர் என்று. அப்ப நாமளும் இப்ப யாரு பவர்ல இப்ப யார் இருக்கிற, எந்த கவர்மெண்ட் பவர்ல இருக்கிறாங்க என்று சொல்ல பவர் என்று நாம கேட்கல, ஆட்சி அதிகாரத்தை தான் சொல்லுறோம். அப்ப மனுஷகுமாரன் தான் பவர்ல இருக்கிறன்றத வந்து காட்டல. சில பேர் இந்த நிக்கிற சில பேர் பாப்பிகள். அப்ப மனுஷகுமாரன் தன் பவரை காட்டுறதுக்கு வெறுக்கிறது என்பதை அந்த கிறிஸ்து மனுஷகுமாரன் வருக. அது அந்த அந்த சந்தர்ப்பத்தை அல்லது அந்த காட்சிய பார்க்காம சில நிக்கிற சில பேர் சாக மாட்டீங்க. ஆனா பல பேர் செத்துருவியல், சில பேர் பாப்பீங்க. அப்ப இதைத்தான் ஆண்டவர் திருப்பி திருப்பி கதைக்கிற. உண்மையில பவர்ல அதிகாரத்துல வர்றது, அதிகாரத்தோட வாரது, அவருடைய அரசு அதிகாரத்தோட வர்றது. இதான் இந்த பாயிண்ட். நான் அதிகாரத்தோட வாடுறேன், எந்த ராஜ்யம் அதிகாரத்தோட வரும். எனக்கு ஒரு அரசு இருந்தா எனக்கு ஒரு பவர் இருக்குது. எந்த பவரை நான் இன்னும் காட்டேன் அவர்களுக்கு. ஆனா பாப்பியல் சில பேர் எனக்கு இருக்கிற பவர் என்ன. அதுல இந்த இடத்திலையும் அந்த பவர் காட்டப்படும். அதை சொல்லிக் கொண்டிருந்த சில சீஷர்கள் அதை பாப்பினம் என்றதையும் அவர் சொல்ற. அப்ப கட்டாயம் இயேசு கிறிஸ்து வரைக்கல்ல அவருடைய சீஷர்கள் சில பேர் அதை பார்க்க வேண்டும். அப்ப இந்த பகுதிகள் எங்களுக்கு சொல்லிக்கல என்ன, நீங்க பாத்தீங்கன்னா மனுஷகுமார் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோடு வருவார். அப்ப டக்குனு சில பேருக்கு இரண்டாவது அறிக்கையை பற்றி கேட்கணும். ஏண்டா அதுல சில பேர் இதை பாப்பியல் என்ற. அப்ப கான்டெக்ட் கிபி 70 கிறிஸ்து தூதர்களோட மேகத்துல வந்ததை கண்டியாக்க திரும்ப அதுவும் அதிகாரத்தோட பவரோட வர வல்லமையோட வார பார்த்த ஆக்கள் பார்க்கிற அதே ஆக்கள். இதுல சில நேரம் சில கமெண்டேட்டர்ஸ் எங்களுடைய சீர்திருத்த விசுவாசிகளும் அந்த கான்டெக்ஸ்ட் கவனிக்கப்பட இல்லை, அல்லது அந்த சொல்லுகள்ல விளங்கப்படுத்துற விஷயம் மகிமை பொருந்தினவராய் வாரது, தன் பிதாவை தூதர்களோட வாரது, தூதர்களோட வர்றது, மேகங்கள்ல வர்றதுன்றது ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து மர்வமாகி மலையில காட்டினது இல்ல. மேகங்களோட அவர் வந்தது அல்லது தூதர்களோட வந்தது. அதுல தூதர்களும் வரையில மேகமும் வரையில்லை. அப்ப அந்த இடத்துல வெள்ளமே வரையில்லை. அப்ப உதாரணத்துக்கு ஜேசி ராயல் அல்லது வேற சில நம்மளுக்கு மிக நெருக்கமான பரிசுத்தவான்கள் சில பேர் இதுல அடுத்த கான்டெக்ட் அது பார்த்தீர்கள் என்று சொன்ன உடனே அடுத்த அதிகாரம் 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் ஜாக்கோப்பையும் அவருடைய சகோதரன் ஜோனையும் கூட்டிக் கொண்டு மர்வ மலைக்கு போனவர். அந்த மலையில போய் மர்வமாக அதான் அவற்றை ராஜ்யத்தை அவர்கள் கண்டவர்கள் என்று சொல்ல வலிக்கிறேன். இப்ப எங்களை கேள்வி, மனுஷகுமாரன் திருப்பி வர்றத இதுல இருக்கிற சில பேர் பாப்பினம், பிதாவின் மகிமையோட வர்றத பாப்பினம் என்றதைக்குல உண்மையில அங்க நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி அதுல சிலர் வாக்க வேணும் என்ற அவசியம் இல்லை. அதுல அவற்ற பிதாவின் மகிமை, பிதாவின் பரிசுத்த தூதர்களுடைய கூட வந்தது, அவற்ற ராஜ்யம் வல்லமையோட வந்தது. அதான் கம்பையாவென்றோம் மாற்குவர சொல்லப்பட்ட அதிகாரத்தோட அவற்ற ராஜ்யம் வந்தது. மர்வமலையில ஒரு அதிகாரம் காட்டப்படுகிறது. அவர் மோசையோடையும் அவர் எலியாவோடையும் பேசினதும் அதில் அவர் மர்வமாகி அவருடைய உடல் ஃபுல்லா அவர் ஒரு பெரும் மின்னல் போல வெள்ள அங்கீகரிச்சவரா மாறணும் இவ பார்த்தது. ஆனா இது அவருடைய ராஜ்யம் வந்தது இல்ல. இது கிறிஸ்து தான் யாருன்றதை கடவுள்துவத்தை காட்ட வலிக்கிட்டது. ஆனா அந்த பாயிண்ட், அந்த பகுதி 9ஆம் அதிகாரத்தில், மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மைய தம்முடைய தூதரோடு வருவது. அங்க தூதரும் ஒருவரும் இல்லை. அதுல சரியான பிழையான முறை அங்க அவர்கள் இத அங்க கொண்டு போய் யோசிக்க இல்லை. அல்லது சில பேர் கிறிஸ்து உயிர் தழும்பினதான் இங்க சொல்றார் என்று ஜான் கல்வின் உட்பட அவர் இந்த வசனத்தை அப்படித்தான் விளங்கப்படுத்தி இருக்கிறார். ஆனா கான்டெக்ட் அது இல்ல. இயேசு கிறிஸ்து உயிர் தழும்பை பற்றி இங்க கதைக்கிற இயேசு கிறிஸ்து உயிர் தழும்பினால யாருக்கு அவற்றை அதிகாரம் காட்டப்பட்டது? அல்லது என்ன ரோம அரசாங்கம் என்ன நடுங்கி அழிஞ்சது அவற்றை அதிகாரத்தால? அவற்ற அதிகாரம் அவற்ற பவரை காட்டினார் என்றா அங்க ஆக்கள் பயப்பட்டு இருக்க வேணும். அவற்ற பவரை கண்டு நடுங்கி இருக்க வேணும். அங்க ஒரு நடுங்கையில் அவங்க லூசு கதை கட்டுறதுக்கு வலிக்கிட்டவங்க அவற்ற சீசன் வந்து கலவா கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க. பயப்படுறோம் இப்படி கதை வைக்க மாட்டார். உண்மையில பயந்தது எப்ப? சனகரிப் சங்கம் உட்பட அல்லது ரோம பேரரசு உட்பட பயந்தது எப்ப? கிறிஸ்து தான் இது செய்கிறார் என்று அவர் அவளை அழிக்கல. அதனால பேசிக்கா எங்களுக்கு அந்த சொல்லாடல்களும் இந்த கான்டெக்ஸ்டும் அது திட்டமிடலையோ மனுஷகுமாரன் பிதாவின் மகிமையோட தூதர்களோட மேகங்கள்ல வர்றதான் சரி. அதன் அப்போஸ்தலன் யோவான் 1ஆம் அதிகாரத்துல அப்போகலிப்ஸ் சொன்ன இதோ அவர் மேகங்களுடனே வருகிறார்.
அவரை குத்துனவர்கள் கண்டு புலம்புவாங்க, பயப்படுவாங்க. ஏன்னா என்னதுக்கு புலம்பி பயப்படுறாங்க? தாங்கள் குத்துனதை நினைச்சு மனம் வருந்தியோ இல்ல அவர் எப்படி தங்களை அழிக்க போறாருன்ற பயத்துல நடுங்குறாங்க. ஓகே, அதான் அந்த பவரை காட்டுறார் அவர். அப்ப சரியான விளக்கம் இங்க பிழைச்சு போகுது. கல்வின் பலர் இதுல பிழைச்சு போச்சு அவனுடைய இன்டர்பிரிட்டேஷன். அதுல சரியான கவனம். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்றோம், ஒரு பகுதியை டிரான்ஸ்லேட் இன்டர்பிரேட் பண்ண அதை கம்பேர் பண்ணணும். அது அதை பொத்த பகுதியில் எங்க கேட்கப்படுது. அப்ப அதுல கதைக்கப்படுற இந்த பகுதியில பார்க்கல அவர் பிதாவின் மகிமையோட தூதர்களோட அதனிடம் அவர் பலன் கொடுக்கத்தக்கதாக அவர் வருவார். அப்ப இதுகள் எங்களுக்கு தெரியுது. கிறிஸ்துவனுடைய அந்த இரண்டாவது வருகை அவருடைய அவர் நியாய தீர்ப்பில் வர்றது என்றது அப்போஸ்தலர்களுடைய காலத்தில் நடந்தது என்றது. அடுத்த பகுதி மத்தேயு 26:63-64. மத்தேயு 26:63-64. மத்தேயு 26:63-64. இயேசுவோ பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துதானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். அதுக்கு இயேசு, நீர் சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் எழுகிறதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு, இவன் தேவதூஷணம் சொன்னான், நீ சாட்சியில் நமக்கு வேண்டியது என்ன? இதோ இவன் தூஷணத்தை இப்பொழுது கேட்டீர்களே, உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்றார். அப்ப நியாய சபையில சனகரி சங்கத்தில் விசாரணை நடந்து கொண்டிருக்குது. அவர் தான் கடவுள் தான், கடவுளுடைய குமாரன் தான், தான் தான் அந்த மெசியா என்றதை அவர் மறுதளிக்கணும். அவர் அதை இல்லை என்று சொல்லிட்டா அதை விட்டுடுவினார். ஆனா அவர் ஏன் அதை மறுதளிக்கணும்? அவர் சொன்னார், நான் தான் அவர். அப்ப உன்னை பற்றி இப்படி எல்லாம் சொல்லப்படுது, நீ என்ன கட்டுவியாம் கொள்ளுவியாம் இதாங்க. அவர் ஒன்றுமே கதை கேட்கல. பிரதான ஆசாரியன் தான் இப்ப அவர் நோக்கி, இப்ப உன்னை நான் ஆணையிட கேட்கிறேன். ஆணையிடுதல் எத்தனையாவது கட்டளைக்குள்ள வருகிறது? 10 கற்பனையில 3ஆம் கற்பனைக்குள்ள வருது. அதுல நியாயமான காரணங்களுக்காக நம்மளை உறுதிப்படுத்தும்படி சத்தியம் செய்ய சொன்னா, நாங்கள் அதிகாரம் உள்ள ஆக்களால் அது தேவைப்படுத்தப்படுகிற நாமல் அதை செய்ய வேணும். பைபிள வேற எங்க சத்தியம் பண்ண ஆணையிட சொல்லி கேட்கப்பட்ட இனிய சந்தர்ப்பங்கள் நாம படிச்சிருக்கிறோம். பைபிள்ல நாம படிச்சிருக்கிறோம் ஆணையிட கேட்ட சந்தர்ப்பங்கள். ஐயா என்ன திருமணம்? பைபிள்ல சம்பவங்கள் ஆணையிட கேட்கிறது. சரி, ஃபைன். நாம ஆபிரகாம் அபிமலேக்கு, ஈசாக் அபிமலேக்கு எல்லாம் அப்ப அல்லது நீங்க சொல்ற யாக்கோபு ஏசாவோட நான் இது தாண்டி வர மாட்டேன், நீ இது தாண்டி வர சிறியனான லாபானோட யாக்கோபினுடைய அது உடன்படிக்கை. பேசிக்கா நாம சொல்றது ஆணையிடுறது. அது பாவகரமான ஆணையிடுதல், நியாயமற்ற ஆணையிடுதல். நியாயமாக ஆணையிட கேட்டது எஸ்ரா ஆணையிட விச்ச நாட்களை இந்த புறசாதி அந்நிய பெண்களை தள்ளி விடுவோம் எல்லாம் ஆணையிடுங்கள கடவுளுக்கு முன்னார். அதுல கல்யாணத்தையே நல்லன் போயிடாக்கினான். அவர்கள் செய்த திருமணம் வெறுதும் வெற்றுமனது செல்லுபடி ஆகாதென்று அவன் ஆக்கினான். ஏன்னா கடவுளுக்கு முன்னால கல்யாணம் என்றது அவர் சொன்னபடி நீ செய்யாட்டி அது கல்யாணம் இல்லை. ஒரு ஆணுமான நான் கல்யாணம் செய்யறேன் என்று சொன்னபடியால அது கல்யாணம் ஆகாது. ஒரு பெண்ணும் கல்யாணம் செய்யறேன்னு சொன்னபடியால அது கல்யாணம் ஆகாது. ஒரு விசுவாசிய கல்யாணம் செய்ததால அது கல்யாணம் ஆகாது. அது ஆகியால அதை நல்லன் போய்தாக்கலாம். அதுக்கு அதிகாரத்தில் இருக்கிறார்கள். கடவுள் அந்த ஆணைய அதிகாரத்தை கொடுத்திருக்க. அதைத்தான் எஸ்ரா செய்விச்சார். அதனால நியாயமான காரணத்துக்கு ஆணையிட்டு சொல்லுங்க, இதா குடி வேண்டும். ஆணையிடணும். அப்ப இயேசுவிட்டையும்
இப்ப நியாய கோர்ட்ஸ்ல கேட்கிறோம் ஆணையிட சத்தியம் பண்ணு. அதான் நம்ம கோர்ட்ஸ் போய்க்கல நியாயமானது சத்தியம் பண்ண வேணும். சத்தியம் பண்றது மூணாம் கட்டளையால தேவைப்படுத்தப்படுற ஒரு கடமை. சும்மா சும்மா சத்தியம் பண்றதான் அது அந்த கட்டளைய நாம பரியாசம் பண்றதும் தவறா பயன்படுத்துறது. அத எடுத்ததுக்கெல்லாம் அம்மாவான சத்தியமான நான் சத்தியம் உங்க தலைமையில சத்தியம். இப்ப என்னது இது ஒரு சத்தியம் அவ்வளவு பெரிய உசிர் பிரச்சனையும் அல்லது ஒரு பெரிய உண்மையை நிரூபிக்கிறதுக்கான அதிகாரங்களால் கேட்கப்படுகிற ஒரு தேவைப்பாடும் இல்ல. அதனால நாங்க இந்த சும்மா சும்மா சத்தியம் எல்லாம் பண்ணதே இல்லை. ஐயா உங்க தலையில இருக்கிற மயிரை வெள்ளியாக்கலாது கருப்பாக்கலாது. ஐயா நீ இந்த கடவுள் பேர்ல தேவனுக்கு என்ன சத்தியம் பண்ணது? கோயில் சத்தியம் பண்ற கோயில வந்து சத்தியம் பண்ற அதுல கோயில வந்து சத்தியம் பண்ண போற சரியோ இது அது சத்தியம் பண்ண வேண்டிய விஷயமோ இது? ஐயா இதெல்லாம் கவனிச்சு பேரதூர் தன்மை தான் இயேசு கதைச்சு இந்த பரிசேகன் சத்தியம் பண்ண வேண்டாம்ன்றத அது மலைப்பிரசங்கள் அவர் கதைச்சவர். அதுல சும்மா 10 கற்பனையை மீற சொல்லி அவர்கள் பிழையாக்குறதால கடவுள் அதை சரிப்படுத்தி கொண்டிருந்த. மற்றபடி சத்தியம் பண்ண வேண்டிய தேவைகள் வருது. உதாரணத்துக்கு கோர்ட்ஸ் மிக முக்கியமான விஷயம் சத்தியம் பண்ண வேண்டிய இடம். இப்ப இயேசு கிறிஸ்து ஒரு கோர்ட்ஸ்ல நிக்கிற அந்த கோர்ட்ல நின்று அப்ப பிரதான நீ அப்ப சத்தியம் பண்ணு, நீ ஜீவனுள்ள தேவன் பேர்ல எங்களுக்கு தேவன், நீ அவருடைய குமாரன் தானவன். இப்ப அவர் சத்தியம் பண்ணி சொன்ன அதுக்கு இயேசு நீ சொன்னபடிதான் நான் சத்தியமா சொல்றேன். ஆனா கவனிங்கோ அன்றியம். ஆனா நோட் த பாயிண்ட், மனுஷகுமாரன் சர்வவல்லவருடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் இனிமே காண்பீங்கள் நீங்கள். ஏடா இதோட முடிஞ்சது விஷயம். இனி அவையில இருமேல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுறேன். அந்த பிரதான ஆசாரியர் உட்பட அந்த நியாய விசாரணையில் இருந்த ஜட்ஜஸையும் ஆக்கிரமிப்பதையும் நீங்க உங்களுக்கு சொல்ற. அப்ப மனுஷகுமாரன் வானத்தின் மேகங்கள் மேல் வாரத பிரதான ஆசாரியரும் அந்த சன்னதிசங்களை இந்தியாக்களும் பார்ப்பாங்க. இது ஏற்கனவே நாம நிரூபிச்ச விஷயம். அதனால மேகங்கள்ல வர்ற இந்த விஷயத்தை பிரதான ஆசாரியனும் கண்ட. பிரதான ஆசாரியன் வாழைக்கெல்லாம் பார்க்கலாம். அவர் என்ன கல்லறல் என்று பார்த்தவரோ அல்லது அபிசுவாசிய சொல்ற மாதிரி நான் மரிச்சாப்புறம் இதை பார்ப்பேன் என்று சொல்ற மாதிரி அந்த ஒரு உருவகத்தில் இங்க கதைக்கிறாரோ அதெல்லாம் நான் சென்ஸ். மனுஷகுமாரன் அப்படி மிருகத்துல வாரது ஜதார்த்தமோ அதே மாதிரி அவர் மிருகத்துல வாரத பார்க்கறதும் இந்த கண்களை பார்க்கறதும் ஜதார்த்தம். அதுல பிரதானாசாரியனுக்கு சொல்லேக்கல அவன் உயிரோடு இருப்பான் என்றுதான் இயேசு சொல்லுறேன். ஞான் வரைக்க நீ இருப்ப, நீ பார்ப்ப, நான் பிதாவின் வலது வருஷத்துல இருக்கிறதையும் மிருகங்கள்ல வர்றதையும் அப்பதையும் நான் பண்ற இந்த சத்தியம் எவ்வளவு உண்மை என்று நான் தான் மனுஷகுமார், நான் தான் இந்த மெசியா. அப்ப இயேசு கிறிஸ்து தான் திருப்பி வர்றத பிரதானாசாரியன் பாப்பார்ன்றத நியாய தீர்ப்பிலே அவர் சத்தியம் பண்ணி சொல்ற, அதை அவர் கண்ணால பாப்பார்ன்னு சொல்ற. அப்ப இயேசு கிறிஸ்து திருப்பி வாரத்தில் அவற்றை அடையாளம் மிருகங்களோட வர்றது மற்ற 24 கதை கேட்கல. அந்த சந்தர்ப்பத்தை பிரதானாசாரியன் பார்க்க இல்லையேண்டா எந்த பிரதானாசாரியன் பாப்பார் இயேசு அதை சொல்லுறேன். எவ்வளவு ஒரு விழல் கதை அப்படி அதை நாம் யோசிக்கிறது சரியான போல. அயல பிரதானாசாரியன் இயேசு வந்ததை பார்த்தவன், அவர் தந்த பவர் என்னன்னு அவனுக்கு காட்டினார். அதுல நியாய தீர்ப்புல விசாரிச்ச பெஞ்சுக்கு அவர் காட்டினார் தான் யாரு. அதுதான் அப்போ சொல்ற அவரை குத்தினவர்கள் அவளை பார்த்து புலம்புவார். நீங்களா குத்தினீங்களா அவரை பார்த்து புலம்பு எழுப்ப அவர் வர்றது. அப்ப இந்த சூழ்நிலைகளை நாம் விளங்கிக் கொள்றோம். இயேசு கிறிஸ்து பிரதானாசாரியன் தலைமுறையிலே அவர் வந்தார். கடைசி ப்ரூஃப் ஜோவான்ல நாம பார்த்தோம். ஜோவான்ல இந்த மேகங்களோட வர்றது வேற எங்க நமக்கு இருக்குது? நியாய தீர்ப்புக்காக தான் மேகங்கள்ல வர்றது. சங்கீதம் 104:3 ஏசாயாவில் ஒரு வசனம் பார்த்து முந்தி ஏசாயா 19:1 நாகும் 1:3 மத்தேயு 24:30 மேகங்களுடன் வர்றது. வெளிப்படுத்தல் 1:7 நியாய தீர்ப்புக்காக கடவுள் ஆக்களை சாக்கொண்டு அழிக்கிறதுக்காக கிறிஸ்து வர்ற வருக, அதைத்தான் மேகங்களோட வர்றது. அது நடந்த அது மேகங்களோட வர்றது அலையும் எங்களுக்கு இப்ப இதுவும் மேகங்களோட வர்றது சொல்லு. ஆல்ரைட், இப்ப கடைசி ப்ரூஃப் ஜோவான் 21 ஜோவான் 21 21 22 ஜோவான் 21 21 22
யோவான் 21:22. அவனை கண்டு பேதுரு இயேசுவை நோக்கி, அவர் பேதுரு திரும்பி பார்த்து ஜோவான் அங்க வர்றத பாக்குற, அப்போஸ்தலன் ஜோவான் அவர் வர்றத பார்த்துட்டு, ஆண்டவரே இவன் காரியம் என்ன என்று அவர் கேட்கிறார். அப்ப இவனை பற்றி என்ன சொல்றேன்? அதுக்கு இயேசு, நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன? அப்ப என்ன அர்த்தம்? நான் வருவன், இவன் இருப்பான், உனக்கு என்னடா அதை பற்றி? நான் வருமளவும் இவன் இருக்க எனக்கு ஓகே என்றா, அதாவது நீ அதுக்கு முன்னாடி செத்துருவ, ஆனா இவன் இருப்பான், நான் வர்றத அவன் பார்ப்பான். அப்ப அப்போஸ்தலன் யோவான் இயேசு கிறிஸ்து வர்றத பார்ப்பார்ன்றத கிறிஸ்து உயிரோடு அனுப்பி அப்புறம் உறுதிப்படுத்துறார். நான் வருவைக்கல இப்ப இதை பார்த்து, அப்ப இயேசு 2ஆம் வருகையில வரைக்கல ஜோவான் அப்ப உயிரோடு இருப்பாரோ என்று நாம யோசிப்போம். ஆனா அங்க ஜோவான் செத்து போனார், அவர் மரிச்சு பரலோகம் போயிட்டார். அப்ப இயேசு அப்ப அதுக்கு முன்னுக்கு வந்து இருக்கிறார். அப்ப இயேசு வர்றத ஜோவான் கண்டவர். அப்ப ஜோவான் எப்ப கண்டவர்? இதோ உங்களுடனே வருகிறார், அவரை குத்தினவங்க பார்ப்பாங்க. அப்ப இது மற்ற அந்த ஜோவான் வாழ்ந்த கால பகுதியில் இது நடந்த விஷயம். அதாவது 66, 67, 68 நடந்த சூழல். அப்புறம் 70 கிறிஸ்துவனுடைய வருகை. அதுல எக்காலத்தினுடைய தொனிகள், வந்த மேக மூட்டங்கள், அதுல இருண்டு போன நிலைமைகள், வானத்துல மாறின சூரியன் சந்திரன் காட்சிகள், இதுகளெல்லாம் மத்தேயு 1 24, 1 34 வர்ற அவ்வளவு விஷயமும் ஹிஸ்டாரியன்ஸ் யூசிபர்ஸ் மற்றது இருந்த வேற வேற 1ஆம் நூற்றாண்டு 2ஆம் நூற்றாண்டு வரலாற்று தெளிவா எழுதிக்கிறாங்க என்ன நடந்தது அதுல என்று. அப்ப இயேசு அவ்வளவு மேல நடந்தது. இவங்க இதுதான் மெசியா, இவர்தான் கிறிஸ்து கண்டாங்க. அவர் அழிச்ச அது சொன்னார், தான் சொன்ன அவலமும் நீங்கள் உங்களுக்காம உங்கள் பிள்ளைகளுக்காம அல்லாமல் என்ன நடக்க போகின்றதை பட்டு நெச்சாலும் நீங்கள் அவர் அழிச்ச. அதனால இந்த இதுல த கமிங் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய வருக என்று நாம காட்டின 5 இடங்களும் இப்பயும் நடக்காத, எப்ப இனிமேல் நடக்குமோன்னு தெரியாத ஒரு காலப்பகுதியை குறிச்சிருக்குமெண்டா, அதுல இயேசு கதைச்சதை கேட்டுக்கொண்டிருந்த ஆட்களுக்கும் ஒரு பிரயோசனம் இல்லை. அது ஒரு விஷக்கதை. பேசிக்கா கடவுளுடைய வார்த்தை அப்படி இல்லை. அது யாருக்கு கதைக்கப்பட்டுச்சோ அவர்கள் அதை கண்டிச்சினம். அவர்களுக்கு கிறிஸ்து உண்மையாகவே மெய்யாகவே அதை சொன்ன, நாம தான் பிழையா நினைச்சு கொண்டு அதை வாசிக்க தொடங்கினாங்க. ஆனா கிறிஸ்துவும் அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியனும் அந்த அங்க வாழ்ந்த ரோமர்களும் அதுக்கு சான்று பகிர்ந்தார். அதனால எந்த காலம்? அந்த காலம் இந்த தலைமுறையில, அது பிரதான ஆசாரியன் தலைமுறையில, அது அப்போஸ்தலருடைய தலைமுறையில, அது வந்து கிறிஸ்துவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிச்சதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த ஜூதர்களுடைய தலைமுறையில இது நடந்தது. கிபி 70 அந்த தலைமுறை முடிஞ்சது. ஆகையால அதோட அதுக்கு அந்த வருஷத்துல அது நடந்து முடிஞ்சது. இதுதான் கிறிஸ்துவனுடைய அந்த 5ஆம் ஆணைய உடைக்கேக்கல்ல அவர் மகா உபத்திரவம் அதுக்கு முன்னுக்கு நடந்தது. கொஞ்ச காலத்துக்கு முன்னுக்கு அது உபத்திரவத்துக்கு பிறகு பாலான் அருவருப்பு இதுல நடந்தது. கிறிஸ்து தான் பாலாக்கினார் ஆக்களை, கிறிஸ்து தான் பாழ்படுத்தினார், வந்து அழிச்சு நாசமாக்கினார். அவர் தந்த நெருப்பால சுட்டரிச்சவர், அவர் அந்த கொடூரரை கொடுமையா கொல்ல செய்தவர், அவர் அப்படித்தான் தந்த நியாய தீர்ப்பை நிறைவேற்றினார். கிறிஸ்து தாமே தொடர்ந்து தம்முடைய வார்த்தைகளூடாக மகிமைப்படுவார். ஆமென், ஆமென்.